வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளவரசன். இது நம்ம இளவரசன் டிஜிட்டல் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் பட்டு வரும் காலகட்டத்தில் இந்தமாரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உள்ள வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வளவலன்னு பேசுறதுல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி காமனாக வந்து உங்களை பாதி பேரில் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃபோனில் வந்து பேட்டரி நிற்க மாட்டேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃபோனில் வந்து நெட்டு சீக்கிரமாக காலியாகிடுது. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு வந்து லைஃப் லாங் வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Elavarasan Digital Tech YouTube channel. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் செட்டிங்ஸ் எடுத்துங்க. செட்டிங்ஸ் எடுத்து அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா உதாரணமாக சொல்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இந்த ஒரு கேம்ஸோ இல்லை வந்து இந்த ஒரு ஆப்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும் போதும் எனக்கு வந்து இந்தமாரி வந்து வந்துடுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா யூசேஜின்னு சொல்லியிருக்குது இல்லை, அந்த டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து பேக்ரவுண்ட் டேட்டா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் டேட்டா வந்து நீங்கள் நெட்டை ஆன் பண்ணோன்னா இந்த ஆப் வந்து இந்த ஆப்ன்றத்தில் இருக்கிற ஆஃப் எல்லாமே வந்து உங்கள் டேட்டா வந்து அது வந்து ஈர்க்கிறதுக்கு பார்க்கும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டா டேட்டேஜ் அப்புறம் வந்து ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்டு எல்லாமே வந்து 0% வந்து நின்றோம். சரிங்களா. இதை வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே வந்து நீங்கள் பண்ணி வைத்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை நான் விட்டுட்டேன்ப்பா, நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரண இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு டேட்டாவை வந்து மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ். ரெண்டாவது ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இதில் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து பேட்டரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஸ் இது எனேபிள் பண்ணி வச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் வந்து நம்மளுக்கு தெரியாமையே வந்து பேட்டரியை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிட்டோம். அதனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த ஆப் வந்து பேட்டரியை வந்து யூஸ் பண்ணாது. சேம் டைம்ஸ் வந்து டேட்டாவையும் வந்து நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து பேட்டரியும் யூஸ் பண்ணாது. ஸோ வந்து டேட்டாவையும் வந்து யூஸ் பண்ணாது. இதே சேம் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பேக் வந்து இன்னும் சில ஆப்ஷன்களை வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த இதேமாரி வந்து இந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்தமாரி வந்து நான் கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டு செட்டிங்ஸும் வந்து 10 வருஷமாக பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு மொபைலில் வந்து டேட்டா தேடுற பிரச்சனையும் அதேமாரி வந்து பேட்டரி வந்து சடம் ஆகுற பிரச்சனையும் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து எனக்கு வந்ததே இல்லை. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் தேடி தேடி நீங்கள் வந்து மெதுவாக வந்து அழகாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா தீர்ந்ததும் அதேமாரி வந்து இந்த பேட்டரி தீர்ந்ததும் அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னு சொன்னால் வந்து ஒன் டைம் வந்து ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்தமாரி வந்து ஃபோனை வந்து ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கிட்டோம் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்படி இல்லைப்பா எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எனக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சின்னு இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பர்டிகுலராக வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை வந்து ஐடி பிடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து ஆஃப் இன்ஃபோன்னு சொல்லி வரும். அந்த ஆஃப் இன்ஃபோ தொட்டிங்கன்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு இட்டுன்னு போயிடும். சரிங்களா. அந்த பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸ்லேருந்து ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறமேட்டு வரணும். ஸோ ரெண்டாவது செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் இப்படி கொஞ்சம் நேரம் அப்படி ஐடி பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஆஃப் இன்ஃபோன்னு சொல்லி வருது. இது இந்த ஆஃப் இன்ஃபோ வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த பேஜுக்கு இட்டுன்னு போயிடும். ஆனால் இதில் வந்து வேறு எதுவுமே பண்ணிடாதீங்க. மொத்தம் வந்து நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண விடுது. ஸோ அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்தமாரி தான் வந்து எனேபிளில் இருக்கும். அதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் டேட்டாவை அது எடுக்கிறத வந்து அதை நிப்பாட்டிக்கும். சரிங்களா. ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் வந்து சில இதில் வந்து இதுக்கு வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அட்வான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டரி அவ்வளோதான். இது உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்டட் இதை மட்டும் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஆல்ரெடி வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அது நீங்கள் போயிட்டு ரெஸ்ட்ரிக்டட் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து
அது ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த 2 செட்டிங்ஸை பண்ணுறதுனால வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து பேட்டரியும் தீராது, அதே நேரத்தில் வந்து மொபைல் டேட்டாவும் வந்து காலியாகுது. ஓகேங்களா, இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு ஃபோனில் எப்படி இருக்கும் அந்த செட்டிங்ஸை வந்து இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து சிஸ்டம் ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுற அந்த ஆப்ஸை மட்டும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை அழுத்தி பிடிக்கும் போது வந்து இந்த ஆஃப் இன்ஃபோன்னு சொல்லி ஆகிட்டும் போதோ அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களை அந்த பேஜுக்கே போயிடும். நீங்கள் வேறு எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆஃபை வந்து ஐக்கானை வந்து மெனுவில் இருந்து கொஞ்ச நேரம் இப்போ ஐடி பிடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து நிறைய காட்டும். ஸோ அதில் எதுவுமே பண்ணாமல் அந்த ஆஃப் இன்ஃபோ இதை மட்டும் டச் பண்ணும் போது வந்து உங்களை அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இட்டுன்னு போகும்போது வந்து பேட்டரி யூசேஜ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி இது வந்து ஃபோர்ஸ் கிரவுண்ட் சொல்லிட்டு ஆக்டிவிட்டியில் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணேன் நான் இது. ஆனால் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் க்ரீன் கலரில் வந்து இது இருக்கும், க்ரீன் கலர்லேயே ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டுருங்க. ஆஃப் பண்ணும்போது இப்படி உங்களுக்கு வந்து ஒரு இது கேட்கும், அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருங்க. இதனால ஒன்றே ஆஃபத்தில் நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போகும்போது அந்த ஆஃப் ப்ராப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து எந்த ஒரு நோ டென்ஷன், எந்த ஒரு நோ பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் டேட்டா யூசேஜ், அந்த டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் டேட்டா வேறு எதுவுமே பண்ணிடாதீங்க. பேக்ரவுண்ட் டேட்டான்னு இதில் இந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து எனபிளில் தான் இருக்குது. ஸோ இது அப்படியே டிசேபிள் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற டேட்டாவே வந்து எடுக்க முடியாது இதால். அதேமாரி வந்து பேக்ரவுண்டில் வந்து பேட்டரியும் வந்து டிசார்ட். ஸோ நீங்களாக வந்து நெட்டை ஆன் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது மட்டும்தான் வந்து இது நெட்டை யூஸ் பண்ணோம், அதேமாதிரி வந்து பேட்டரியை யூஸ் பண்ணோம். சரிங்களா, தனியாக வந்து அதால் வந்து எதுவுமே வந்து பேட்டரியும் யூஸ் பண்ண முடியாது, அதே நேரத்தில் வந்து டேட்டாவையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வர ஒவ்வொரு ஆப்ஸையும் வந்து இந்த 2 செட்டிங்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். கம்பல்சரி நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஸையும் வந்து நீங்கள் தேடி பண்ணதுனால வந்து. பட் இருந்தாலும் வந்து இது நீங்கள் பண்ணிட்டே சொன்னால் லைட் டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி திருத்தம், அதே நேரத்தில் வந்து டேட்டா திருத்தம், இந்த 2 பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சில டிப்ஸ்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால அது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டீஇன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வந்து பேட்டரி வந்து முக்கால்வாசி வந்து யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க இல்லை வந்து ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 30% 40% அந்த ஸ்லைடிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ஸாக வந்து பேட்டரி எடுக்கிற அளவுக்கு எடுத்துருந்தார். அதே மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து வெளியே போகிறீங்க இல்லை வந்து வெளியே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அளவு கூட வந்து ஃபுல்லாக வந்து 100% வைக்காம ஒரு 80-70% நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து ஸ்க்ரீன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 60 கூட வந்து சில பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தினால வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பேட்டரியும் வந்து நல்லா இருக்கும், அதே நேரத்தில் வந்து பேட்டரியும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அடுத்து இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டை வந்து தேவையில்லாமல் ஆன் பண்ணி வைக்காதீங்க. எந்த நேரத்துக்கு தேவையோ அந்த நேரத்தை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாட்ஸ்பாட் ப்ளூடூத் இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ஆகப்படுத்தலை. பட் இருந்தாலும் வந்து சப்போஸ் யாராவது வந்து ஹேக்கிங் அந்த மாரி வந்து பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து அது மூலியமாக வந்து உங்களுக்கு தெரியாமையே வந்து நெட்டு கல்யாணத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ப்ரௌசிங்கில் டவுன்லோடிங் பண்ணும்போது வந்து அதை பண்ணிவிட்டு ஞாபகமாக வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ அந்த செட்டிங்ஸை பண்ணிட்ட பிறகு ஒரு வாரம் கழிச்ச பிறகு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாற்றங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கூட வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீபூட் இல்லை வந்து ரீசெட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை கேட்டுட்டு இதோட துல்லியமான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, மறந்துடாம வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் இளவரசன். மீண்டும் சந்திப்போம். பாய்.